சிவன் சார் நல்லா சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும். அவர் சாட்சாத் அவரும் பிரம்மஸ்வரூபம் ஞானிகள்லாம் எனக்கு தெரியாது. அவர் ரொம்ப அழகா சிவப்பு அழகா கம்பீரமா இருப்பார். அவர் ஆமா ரொம்ப அதீதமான ஒரு தேஜஸ் இருப்பார். ஒரு சரீரத்தை பார்த்தா சூரிய காந்தின்னு சொல்லுவாளே அதீதமான ஒரு தேஜஸ் இருப்பார். நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு அவரை. மணிக்கணக்காக குடிச்சிருந்தா ஸ்நானத்தையே நிறுத்தி விட்டான். கிட்டத்தட்ட 40 வருஷ காலம் தண்ணியே மேலே படலை. அதுக்காக வேர்வை கிடையாது, ஒரு துர்கந்தம் கிடையாது. ரொம்ப அற்புதமான சரீரம் அது. இந்த ஆமாம் ரொம்ப ஆச்சரியமான சரீரம். அவள் சரீரம் தொட்டால் அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும். ஏன்னா சரீரை தொட்டு கைங்கரியம் பண்ணுற பாக்கியம் கிடைச்சது. இந்த பேர் யார் வச்சா சாட்சி இருக்கு? நான் சார்கிட்ட கேட்டேன், எப்படி சார் இல்ல நான் வைதிகன் இல்ல, நான் லௌகிகன் இல்ல, அதனால சிஷியெல்லாம் சேர்ந்து சார்னு ஒரு பட்டம் வச்சேன். பெரியவருக்கு இந்த பேர் ரொம்ப பிடிச்சு போச்சு. 1988-89 வருஷம் நாதன்ஸ் கஃபேன்னு விஸ்வநாத ஐயர் மாமான்னு இங்கே டி நகரில் இருந்தார். அவர் ஆற்றுல சிவம் சார் இருந்தார். அப்படி இருக்கும்போது தான் முதல் முறை எனக்கு பரிச்சயம் ஏற்பட்டது. அதாவது அந்த காலகட்டத்தில் நான் முழுக்க பெரியவாகிட்டே இருந்தேன். அப்போ ஒரு நாளைக்கு ஃபோட்டோ கண்ணன்னு இப்போ சுவாமிகளாக இருக்கார். அவர் நான் உன்னை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன் வா அப்படின்னார். சரின்னு நான் அவரோட போனேன். அங்கே போய் அவரை பார்த்தா அதாவது அது என்னதுன்னு சொல்ல முடியாத அளவுக்குலாம் ஒன்றுமே தெரியல, அப்படி இருந்தது. உடனே அவர் ஃபோட்டோ கண்ணு என்ன பண்ணார், சட்டுன்னு அவரோட ஃபோட்டோ ஒன்று கையில் கொடுத்து நீ இதை எடுத்துன்னு போய் ஆற்றுல சுவாமி ரூமில் வச்சுக்கோ அப்படின்னார். அப்போ முழுக்க பெரிவாகட்டே இருந்ததுனால ஒரு சின்ன அதாவது பெரியவாகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு தோணுது. எனக்கு யார் என்னன்னு முதல்ல தெரியாது. அதுக்கப்புறம் அவர் சொன்ன பிறகும் இந்த ஒரு விஷயம் மனசில் பட்டது. உடனே நான் என்ன பண்ணேன், அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு நேராக காஞ்சிபுரம் போனேன். காஞ்சிபுரம் போனால் பெரியவாகிட்ட போய் இதை விஞ்ஞானம் பண்ணிக்கணும். இந்த ஃபோட்டோவை கொண்டு போய் பெரியவாகிட்ட காமிச்சிட்டு இந்த ஃபோட்டோவை நான் ஆற்றுல பூஜையில் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கலான்ட்டு அங்கே போகிறேன். அதை எல்லார் எதிரையும் எப்படி கேட்குறதுன்ட்டு எனக்கு கொஞ்சம் அதை ரகசியமாக பெரியவாகிட்ட கேட்கணுன்ட்டு நான் என்ன பண்ணேன், பெரியவாகிட்ட பின்னாடி கொட்டாய்க்கு வரும்போது அங்கே பார்த்து அங்கே சொல்லிடலான்ட்டு நான் தனியாக போனேன். பெரியவா வந்தா என்னை பார்த்தா என்னை கை காமிச்சு நீ அப்படி வெளியே வா அப்படின்னா. இது என்னடா தனியாக அவகிட்ட பேசலான்னு பார்த்தா எல்லா கூட்டத்துக்கும் நடுப்புற கொண்டு நிற்க வச்சுட்டாளேன்ட்டு நான் வெளியே நின்றுட்டு இருந்தேன். மேனால் உட்காந்துட்டா. உட்காந்த உடனே முதல் கேள்வி, கையில் ஃபோட்டோவை அப்படி வச்சுட்டு இருக்கேன். என்னை பார்த்து அது யாருன்னு உனக்கு தெரியுமோ அப்படின்னா. நான் பேசாமல் இருந்தேன். என் தம்பிடா. என்னை எல்லாரும் சங்கராச்சாரியான்னு சொல்கிறா. எனக்கு இவ்வளோ பெரிய மடம், இவ்வளோ பக்த கோடிகள் எல்லோரும் இருக்கா. ஆனால் அவன்கிட்ட ஒருத்தரும் கிடையாது. உனக்கு ஒன்று தெரியுமோ, அவர் என்னை விட பெரிய ஸ்திதியில் இருக்கா. நீ என்ன பண்ணுற, இந்த ஃபோட்டோவை எடுத்துன்னு போய் உங்கள் ஆற்றுல என் ஃபோட்டோ எங்கே வச்சுருக்கியோ அதுக்கு பக்கத்தில் கொண்டு போய் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னான். ஒரு நாளைக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு பிள்ளையாரை பார்த்துட்டு வெளியில் வந்தேன். ஒரு மகான் மாதிரி ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார் ஒல்லியா. அது அப்போ எனக்கு சிவன் சார்னு தெரியாது. நான் அப்படி பார்த்தேன் அவரை. இப்படி பார்த்தார் என்னை திரும்பி. ஓன்னு அழுதேன். ஏன் அழறேன்னு. எனக்கு தெரியல, உங்களை பார்த்தா என்னமோ எனக்கு செய்யறதுன்னு சொன்னேன். அவளுடைய சைல்ட்ஹுட் டேஸ்ல நிறைய சார் சொல்றேன். அவ அண்ணான்னு பெரியவாளை பத்தி, அவ அம்மா அப்பாவை பத்தி, அவ குடும்பத்தை பத்தி, எப்படி பெரியவா இருந்தா, சின்ன வயசுல எப்படி இருந்தா, அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும்.
அண்ணா 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 பெரியவான்னு ரொம்ப நேரம் தான் சொல்லுவார் சார். அண்ணா 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 ஒரு பெரியவா ஜெயந்தி சாருடைய ஜென்ம நட்சத்திரம் புஷ்பம் கொடுத்து சாருக்கு பாரு கூடாது எங்க அண்ணா பரமேஸ்வரன் அவருக்கு போடும். நம்ம சிவராத்திரி இன்னைக்கு தீவிதியை உடம்பு முழுக்க சார் ரொம்ப சார் மட்டும் நிதி சார் இருக்க மாட்டார், உடம்பு முழுக்க தேய்ச்சிருக்காரு. தேய்ச்சிட்டு சிவராத்திரி இன்னைக்கு சிவனுக்கு அர்ப்பணம் சொல்லிட்டே இருக்கார். சிவ எங்க அண்ணா பரமேஸ்வரன் எங்க அண்ணா பரமேஸ்வரன் அப்படி போல மற்றது இப்போ சந்திரமலேஸ்வரர் இருப்பாரு, நமஸ்காரம் பண்ணு. எங்க அண்ணா பரமேஸ்வரன் நமஸ்காரம் பண்ணு. சந்திரமலேஸ்வரன் தலைமுறைக்கு எங்க அண்ணா பூஜை பண்ணி வச்சிருக்காரு சார். சந்திரமலேஸ்வரன் தான் சாருக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். சார்கிட்ட அப்போ சார் பெரியவா தம்பிங்கெல்லாம் எங்களுக்கு ஜாஸ்தி தெரியாது. ஆனால் அவளை பார்த்த உடனே நம்மளை அறியாத ஒரு மரியாதை ஏற்படும். மனசில் ஒரு சாந்தி, அந்த வயசுலேயே ஒரு ஈர்ப்பு, மனசில் ஒரு சாந்தி இருக்கும், ஒரு வைப்ரேஷன் இருக்காது, பயம் இருக்காது. சும்மா சின்ன குழந்தை விளையாட்டு மாதிரி இங்கேருந்து வர என்ன கிடைக்காது வந்துட்டு மேற்கேந்து வந்துன்னு சொல்ல முடியாது. அந்த பார்வை அப்படி இருக்கும். அப்படி நிமிந்து பார்த்தால்னா யாராக இருக்கட்டும், நிறைய அதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். மற்றவெல்லாம் எவ்வளோ சாஸ்திரம் படிச்சிருக்காரு. அவ சொல்ற பெரிய ஐடியாவெல்லாம் சார் ஒரு வார்த்தையிலே சொல்லிடுவார். அந்த மாதிரி ஆகாரமும் கிடையாது. காலத்தால் நினச்சின்னா 2 இட்லி சாப்பிடுவா, ஒரு நாளைக்கு 7-8 காஃபி சாப்பிடுவா. ஒரு டம்ளர் காஃபியில் 1/4 டம்ளருக்கு மேலே சர்க்கரை இருக்கும். ஒரு நாளைக்கு ரொம்ப ஆச்சரியமாக எப்படி சார் இதை குடிக்கிறது அப்படின்னு நாங்கள் விளையாட்டாக கேட்டப்போ இதாண்டா எனக்கு ஃபியூயல் அப்படின்னே சொல்லியிருக்கா. ஜலம் குடித்ததே கிடையாது. ஆமாம் ஆமாம், ரொம்ப ஆச்சரியம். நமக்கெல்லாம் தாகம் எடுக்குமா, அந்த வேலை செஞ்சுட்டு வந்தால் ரொம்ப நிறைய தண்ணி குடிக்க மாட்டோமோ, தண்ணியே தொட மாட்டோம். 40 வயசு இருக்கும். ஆமாம் 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 ஆமாம், பெரிய ஆச்சரியம். வேறு எல்லாத்தினாலேயோன்னு என்னுடைய இப்போ தோன்றுறது எனக்கு. நீங்கள் என்ன சாப்பிடுவேன்னு வெங்காய சாம்பார் பண்ணுமாண்ணா ஒரே ஷாக்காக எடுத்துருக்கு. ஐயோ வெங்காய சாம்பார் கலாட்டா பண்ணுறாரான்னு. நிஜமா நிஜமாக தான் சொல்கிறேளான்னு. இல்லைம்மா நிஜமாக சொல்லியிருக்கேன், வெங்காய சாம்பாரே பண்ணு அப்படின்னு. வெங்காயம் என்ன அப்படி என்ன யோசிக்கிற, வெங்காயம் சாப்பிடுவானா? இல்லை மாமா நீங்களாம் வெங்காயம் சாப்பிடுவோட இல்லைன்னு யோசிச்சேன் மாமா அப்படின்னு. இந்த பருப்பா சின்ன குழந்த 4 3 7 எப்படி போடும்? 1 2 3 4 கோடு, அப்புறம் 3 கோடு போட்டு அப்புறம் 1 2 3 4 7. நீ இப்போ அப்படியே நான் கூட்டுற 4 3 7 வரல. இதெல்லாம் ஒரு சின்ன ஸ்டேஜில் தான் அதெல்லாம். அது இது வித்தியாசம்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாமே ஒன்று. அதனால எனக்கு வெங்காய சாம்பாரும் ஒன்று, மற்ற சமையலும் ஒன்று, எல்லாமே ஒன்று தான். ஒரு தடவை சிவன் சார்கிட்ட டிஃபன் பாக்ஸ் நிறைய வச்சிருந்தது. ஒரு பையன் ஒருத்தன் நான் அவன்கிட்ட கேட்டேன், இது யாருடா கொடுத்தது அப்படின்னா, இது யாரு கொடுத்தது, அது யாரு கொடுத்ததுன்னா, எல்லாம் அனுப்பிச்சிருக்கா அப்படின்னா, எல்லாம் ருச்சிக்கு அனுப்பிச்சிருக்காடா. ஓஹோ, நீ என்ன பண்றனாக்கா அந்த கடையில ஒரு வடை ஒரு சாம்பாரை வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஒரு சாம்பார் வாங்கிக்கலாம். நான் போய் வடை சாம்பார் வாங்கினான். என்னை பார்த்து நான் இப்ப பிச்சை பண்ண போறேன், பண்ணுவல அங்க அத்தனை டிஃபன் பாக்ஸ் இருக்கு, அதெல்லாம் விட்டாரு. சாம்பார்ல போட்டு எல்லாம் சாப்பிட்டேன். அதாவது எனக்கு என்ன தோடித்துனாக்கா, உலகத்துல இதுதான் கிடையாது எதுவும். இது நான் ஒருவேளை அப்ப மனசுல நினைச்சேன், இவர் என்ன இவ்வளவு சாப்பாடு வந்திருக்கிறேன், இவ்வளவு சாப்பிடுவோம்னு நினைச்சனோ, அது என்ன நினைச்சனோ தெரியல. அவர் எனக்கு இந்த ஒரு வடை தான் இது, அதுவும் அதைத்தான் நான் பண்ணுங்கிறது கிடையாது. எனக்கு எது வேணாலும் பிச்சை. அவ என்ன நினைச்சுட்டு இப்ப இது பண்ணாலும் தெரியல. எனக்கு அப்ப ஒரு சுவாதீனம் தெரிஞ்சது உலகத்துல. சரி அமக்களமா சமைச்சு வச்சு இலையெல்லாம் போட்டு தண்ணி வச்சேன் பக்கத்தில். வச்சோடனே ஃபஸ்ட்டு சாதம் எடுத்துகிட்டு வந்து இப்போ போட பண்ணேன். காக்காய்க்கு வைக்கிற சாப்பாடு வை போகிறோம் அப்படின்னு. சரி முதல்ல எங்கள் தாத்தாலாம் அந்த காலத்தில் செய்வாள 3 தடவை நெய் போட்டு ஓரத்தில் 3 தடவை சன்னம் வச்சு சுற்றி அதுக்கப்புறம் சாதம் போட்டு பாரு போல் இருக்குன்னு இவ்வளோ சாதம் கொஞ்சோண்டு ஒரு 4 ஸ்பூன் கூட இந்த சாதம் வச்சேன் போறேன்னு. சரி அப்புறம் கேட்க போகிறாருன்னு குழம்பு ரசம் எல்லாம் அதுலேயே அப்படின்னு விட்டார். என்ன மாமா இவ்வளவே சாதம், காக்காய்க்கு வைக்கிற சாதம் மொத்தமே அதுலேயே 3 சாதமும்
எனக்கு ஒரே ஷாக்கு. என்னம்மான்னு போதும்மா, நான் அவ்வளோதான் சாப்பிடுவேன், நான் அவ்வளோதான் சாப்பிடுவேன். நிஜமா எனக்கு சமைச்சு வச்சுட்டு சாதாரண ஒரே ஷாக்கு. கொஞ்சோண்டு ஒரு கவளம், நான் நிஜமாவே ஒரு கவளம் மேலே 3 கவளம் சோறு, 1 கவளம் சோறு மேலே, அது அவ்வளோதான் மொத்தமே. எல்லாம் அதுலேயே மோர், சாதம், ரசம் எல்லாமே போட்டுண்டாச்சு. காய்கறி மட்டும் கொஞ்சம் தொட்டுண்டார். இவ்வளோதான் சாப்பிடுவேன்னு. அப்புறம் தண்ணி பக்கத்து வச்சு எந்திரிச்சுட்டார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, மாமா தண்ணியே குடிக்கலையே, இந்தாங்க தண்ணின்னு எடுத்து வந்தேன். தண்ணி குடிக்க மாட்டேம்மா. பத்து நாளைக்கு உங்களோட இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சது சார், ஆனால் சமாதானி போறேன், ஆனால் உடனே சொல்லி வந்துட்டேன் அப்படின்னு. கொஞ்ச நாள் நம்ம ஜாலியாக இருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். எங்கே போனேன், என்ன டிஃபன் சாப்பிட்டேன் அப்படின்னா, இந்த ஹோட்டல் அப்படின்னா, வெங்காயம் தான் போனேன், ரவா தோசையா, இந்த கொத்து போட்டாங்கன்னா அப்படின்னா இது மாதிரி சாப்பிட வேண்டிய நாளில் சாப்பிடும். என்ஜாய் பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம். கட்டத்தை கட்டணும்னு நினைக்காத, சுகத்தை சுகம்னு நினைக்காது. இந்த சுகம் தான் சுகம் இல்லையா பட்டு போ, அதனால ரெடி சமமாக பண்ணணும் அப்படின்ட்டான். அதாவது ஞானிகளுக்கு தான் அந்த மாதிரி இருக்க முடியும். இது இல்லை என்ன இருக்க முடியும், சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்க முடியுமா? இவனா பட்டினியாக இருந்து பாருங்க, ஒரு 40 கொஞ்ச நாள் ஆனோடனே வெவ்வேறு எண்ணங்கள் வரும், சாப்பிடாம இருக்காங்க. அது வாடகை கொண்டு வந்து கால் மேலே இப்படி போட்டு கோழி குஞ்ச மாதிரி உட்காந்து சார் ஏதாவது யோசனை விடுறாரோ, சார் ஏதாவது யோசனையா அப்படின்னா, நீ எப்போ ஒரு வேறு தான் யோசனை, நீ எனக்கு ஒரு வேறு தெரியும் அப்படி. தெளிவாக தான் சார் வந்து திருவெண்காடு போயிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்புறம் போவாங்க. சொன்னால் சில வருஷங்கள் 1960 1970 வரைக்கும் சாரை பற்றி பெரியவா பேசாமல் ஒரு நாள் கூட இருந்தது இல்லைன்னு சார் சொல்லியிருக்காரு. அப்படியே அப்புறம் இந்த நீங்கள் வச்சிருக்க சாருடைய மேனுஸ்கிரிப்ட்ஸ், இந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பெரியவாள்கிட்ட போய் பார்த்து பெரியவா படித்த மேனுஸ்கிரிப்ட்னு சார் சொல்லியிருக்காரு. அப்படியே எல்லாம் பெரியவா விரல்பட்ட மேனுஸ்கிரிப்ட் அத்தனை இந்த உங்கள்கிட்ட இருக்கும். அதான் சார் இருக்கு. ஒவ்வொன்றும் எழுதி பெரியவாட்ட காமிச்சு அங்கீகாரம் வாங்கிட்டு தான் சார் எடுத்து வச்சு. ரொம்ப சாரை பற்றி பெரியவா ரொம்ப கவலைப்படுவா. சொல்ல அவன் எப்படி இருக்கான், சாச்சுன்னு சொல்லுவான். சாச்சு சாப்பிட மாட்டேங்கிறான், ஆகாரம் பண்ண மாட்டேங்கிறான், அவன் ஜலம் குடிக்க மாட்டேங்கிறான், அவன் வந்து எப்படி உசுறு வாழறான், எப்படி உட்காண்டே இருக்கணும், எழுதிட்டே இருக்கணும். அதான் வந்து அதே சொல்லுவாடானே, என் சிஷ்யா வந்து சொல்லுவா செய்ய மாட்டா, சிவன் சாச்சி சிஷ்யா தான் சொல்ல வேண்டாம், உடனே செஞ்சிருவாரு. அதே மாதிரி தூக்கத்தையும் ஜெயிச்சிருக்கா பெரியவா. கர்ம சரீரத்துலேருந்து கர்மா மட்டும் ஜெயிக்கலை, கர்மா இல்லாமல் இருந்து தன்னை கட்டின்னு இருந்திருக்கா. மகாபெரிவா கூட சொன்னாலாம், நான் மடம் பூஜை புனஸ்காரம் இத்தனையும் வச்சுட்டுருக்கேன், அவன் எங்கேயோ போயிட்டான் ஞானிடாகும் அப்படின்னு பெரியவா நான் கேள்விப்பட்டிருக்கேன், பெரியவாளே சொன்னாங்க. அது மாதிரி தான் பெரியவா இருந்திருக்கா. ஏதோ சும்மாவும் ஒரு நாளைக்கு ஏதோ விளையாட்டுனா ராத்திரி 2 மணிக்கு போனால் கூட புருட்டுன்னு எழுந்திருப்பார். நம்ம வந்த உடனே இந்த காலடி சப்தத்தை வச்சுட்டு உங்ககிட்டு வா அப்படின்பார். தண்ணிக்கிட்டே ஸ்நானம் பண்ணிட்டு போக மாட்டார். மாறா சாத்தா போத்தின்னு படுத்துப்பார். ஆமாம், குளிர் காலத்தில் பேர் பாடியோ உட்காந்துருப்பார். அவர் ரூமில் ஃபேன் கிடையாது, டியூப் லைட்டு கிடையாது, அதெல்லாம் போடக்கூடாதுன்னு. சின்ன இந்த லைட் தான் 40 வாட்ஸ் 25 வாட்ஸ் 40 வாட்ஸ் தான் போடலாம், வேறு எதுவும் போடக்கூடாது. அவருக்கு சத்தமே ஆகாது, துளு ஆடாது, உறக்க பேசினா கிடைக்காது. என்னம்மா மெட்ராஸில் என்ன ஆச்சரியன்னா 6க்கு 3 ஒருத்தர் படுத்துக்கலாம், 2 பேர் உட்காரலாம், அது மாதிரி தான் ரூமு. அவர் கதை ராமகிருஷ்ணா மாடியில் இருந்தபோது கல்யாணி எண்ணெய் கடை மாடி கல்யாணியர் ஹோட்டலுடைய இது அவர் தம் பண்ணி வச்சுருந்தார். அதே மாதிரி அந்த கதவில் SIVAN SARனு போட்டிருப்பார்.
சிவன் சார். அப்படிப்பட்டது. ஆமாம், ஆமா, எஸ்ஐஆர் கிடையாது, எஸ்ஏஆர். சிவன் சார். சிவன் எஸ்ஏஆர், சிவன் சார் தான் பண்ணுறாங்க. சின்ன ரூம்ல காத்தே இல்லையே மாமா, நீங்க எப்படி இருக்கு? கஷ்டமா இல்லை உங்களுக்கு? உங்க ரூம்ல காத்து இல்லாம நீங்க எப்படி மாமா அடைச்ச மாதிரி 4 செவுரு இது கூட இருக்கலன்னு. இந்த காத்து சௌரியெல்லாம் உனக்கு வேணும், எனக்கு இதே ஜாஸ்தி, எனக்கு இதுவே ஜாஸ்திம்மா, நமக்கு இது தேவையே இல்லை, எனக்கு இதே ஜாஸ்தின்னு விட்டேன். எல்லாம் வேணுங்கிற வேலைக்கு பத்தாது, எனக்கு ஒண்ணுமே வேண்டாங்கிற வேலைக்கு இது ஜாஸ்தி அப்படின்னா. சிவன் சார் வந்து எனக்கு அவரோட புஸ்தகத்துல ஒரு இடத்துல எழுதியிருக்காரு, சின்னாஞ்சாமியாரை பத்தி எழுதுற இடத்துல, சின்ன குழந்தையா இருக்கிறப்ப அவர் வந்து சப்தஸ்தான உற்சவத்துக்கு ஒரு சின்ன குழந்தைகளை எல்லாம் கூட்டிட்டு போய் அவர் சப்தஸ்தானத்தை காமிச்சு விட்டு திரும்பி வந்தார் அப்படின்னு சிவன் சார் எழுதியிருந்தார். இத வந்து எனக்கு மிகவும் மதிப்பிற்குரிய ஒருவர் சொன்னார் அப்படின்னு சிவன் சார் எழுதியிருக்கார். நான் அவரை கேட்டேன், இது யாரு, இது மதிப்புக்குரியான்னு போட்டிருக்காரு, இது யாரு அப்படின்னா, இந்த குழந்தையும் அவர் தான், இந்த மதிப்புக்குரியவரும் அவர் தான், பெரியவர் தான். அப்படியா? அதே மாதிரி அசாத்தியமான நடை. நாங்கள்லாம் குழந்தையா இருக்கும்போது பக்கத்து கிராமங்கள்லாம் நடந்தே அழைச்சின்னு போவோம். திருடமுத்தூர் விழாக்கு போவோம், திருடமுத்தூர் போவோம், வேப்பத்தூர் போவோம், கருப்பூர் போவோம். சப்தஸ்தானம் வந்துன்னா ஒரே குஷி எங்களுக்கு. அப்போ லீவு, சப்தஸ்தானம் இருக்கிறவங்கள இன்வேரியபிளி சம்பர் எல்லா கிராமத்தையும் அழைச்சின்னு போவோம். அப்போ நினச்சா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ நடை எப்படி நடக்கும், ஸ்ட்ரெயினே தெரியாது. ஞாபகம் வருது, எண்ணிப்படிகள் மாந்தர்கள்ல சார் எழுதியிருக்காரு, சப்தஸ்தான பல்லக்குக்கு சின்னாஞ்சாமியார் ஆக்ஷன் பண்ண நடக்காமல் நடத்தி அழைத்து அப்படின்னு போட்டிருக்காரு. ரொம்ப வாசமான படி. இல்லைன்னா மயிலாப்பூர்லேருந்து வியாசர்பாடி நடக்க முடியுமா? இது சொல்லுங்க. மயிலாப்பூர்லேருந்து வியாசர்பாடியில் 2ஆம் கட்ட நாராயணசாமியார் பிரதர் இருந்தார், வாசுதேவன் பேர். வாத்துக்கு போவா, ஏன்னா அவளாம் மடத்துக்கு கைங்கிட்டு நிறையா பண்ணிருக்கா. சாரை வாரத்தில் சாப்பிடுவார், அதனால போயிருக்க போவோம். மயிலாப்பூரில் நடந்தே போகிறோம்னா நடக்கிற காரியம் அது. வியாசர்பாடி வியாசர்பாடி நடந்து, ஆமாம் நடந்தே போவோம். சாப்பிடுவோம். காலத்தால் 6 மணிக்கு புறட்டுருவோம், 10 மணி சுமாருக்கு போயிடுவோம். போய்ட்டு அப்படியே அங்கே இருந்துட்டு குச்சரெல்லாம் அப்படியே விசாரிச்சுட்டு போயிட்டு அதே மாதிரி 3 மணி 4 மணிக்கு கிளம்பி 6:30 மணிக்கு சார் ரூமுக்கு வந்துடும். மடத்தில் சேர்ந்தப்பறம் பெரியாள்கிட்ட சிவன் நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னேன்னா அப்படின்னு பெரியாள்கிட்ட சொன்னேன். பெரியார் சொன்னா, என்னை எல்லாரும் சேர்ந்து மொட்டை அடிச்சு சன்னியாசி ஆக்கிட்டாடா, அவன் பிறப்பிலே ஞானிடான்னா பெரியவா. ஆமா, சத்தியமான வார்த்தை. என்னை எல்லாம் சேர்ந்து சன்னியாசி ஆக்கிட்டாடா, அவன் பிறப்பிலே ஞானிடான்னா பெரியவா. இப்படியே சொன்னான், சத்தியம் இது. பிரபு சொல்லாதே சொல்ல மாட்டேன்னா. அம்மா இந்த மகான்கள்லாம் என்னமோ அது பண்ணுறா இது பண்ணுறா சொல்கிறாள் மாமா. உங்களுக்கு யோகத்தில் இதெல்லாம் வருமா மாமா? நீங்களாம் யோகம்லாம் பண்ணியிருக்கேளே, இன்னும் சித்து வேலை, அதெல்லாம் தப்புன்னு சொல்கிறாளே மாமா அப்படின்னு. நிஜமாம்மா ஒன்று வச்சுக்கோ, குழந்தைகிட்ட சாக்லேட் வேணுமா சங்கிலி வேணுமான்னா சாக்லேட் தான் வேணுங்க, சங்கிலியோட மதிப்பு தெரியாது. அதே ஒரு விவரம் தெரிஞ்சனால தெரிஞ்ச பையனாக தான் என்ன பண்ணுவான், இந்த இந்த தங்கத்துக்கு எவ்வளோ சாக்லேட் வாங்கி போட்டுக்கலாம்னு நினைக்கலாம். சாக்லேட் ஆசைப்படுறவங்க தான் அதுக்கு ஆசைப்படுவாங்க, தங்கத்துக்கு ஆசைப்படுறதுக்கு சாக்லேட் இருக்குமான்னார். இதே வார்த்தை சொல்லிட்டார், அவ்வளோதான். அப்படியே அசந்து போய் நின்றுட்டேன். அதே மாதிரி பெரிய யோகேஸ்வரா அது ரொம்ப பேர் காமிச்சதில்லை, எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. சார் காலை அப்படியே விரிப்பார், ஸ்ட்ரைட் லைன். இப்படி நின்றுட்டு இருக்கும்போது காலை அப்படி ஆகிட்டாருன்னா ஸ்ட்ரைட்டாக அப்படியே உட்காருவார். பார்த்தெல்லாம் பூமியில், ஆமாம் நேர்கோடு மாதிரி உட்காருவார். காலு பட்டக்ஸு தொடங்கட எல்லாம் பார்த்து அப்படியே பூமியில் பதிஞ்சிருக்கும். ஆமாம், கேப்பே இருக்காது. அது மாதிரி ஒரு காமிச்சார். இன்னொரு தடவை ஒரு வேடிக்கை பார்க்குறியா அப்படின்னார். பார்த்தா அவருடைய இது உள்ளே போயிடுது. மேல் பார்ட் இருக்க அது உள்ளே போயிடுச்சு. பார்ட்டு அர்த்தநாரீஸ்வரம் சரீரத்தில்
ப்ரொவிஷன் இருக்குங்கிறது அதை பார்த்தப்படி தான் எனக்கு புரிஞ்சுது. அப்படியா? ஆமாம், பகவான் அதை கடைசியில் மேல் பார்த்து அப்படியே உள்ளே போயிடுது, ஒன்றுமே தெரியல. அப்புறம் ஹோங்காரம் பண்ணுறது வெளியில் வருது. அப்படியா? ஆமாம். பொம்மநாட்டியை பார்த்துட்டு போகிறான், சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறான். அவன் அலங்காரம் பண்ணிட்டு போனால் ரோட்டை கூட கண்ணை மூடிட்டா போவான். அது நீ ஒரு குத்தமாக சொல்றியே, என்ன சார் இந்த மாதிரி இது அவத்து பொண்ணு ஜனம் எடுத்துன்னு இந்த பையன் அதை பார்க்குறான், நீயே அவனை கண்டிச்ச சார் கேட்குறான். இல்லை சார் இந்த பையன் இந்த மாதிரி அது மனசுப்படி தெரிஞ்சது அப்படின்னு. ஏன்னா அவன் இந்த மாதிரி போனான்னா ரோட்டை போகிற ஆம்பளைனா கண்ணை மூடிட்டு போவானா, இவன் இப்படி இருந்து படி தாண்டி குடத்தை எடுத்துதான் இவன் உள்ளே போகணும் அப்படின்னா ஒதுங்கி தான் இருப்பான். எதுக்கு வருது என்னென்ன கண்ணை மூடினா அவன் மேலே போய் இருக்க மாட்டானா, அதனால அவன் பார்த்ததோடு அவன் மேலே சும்மா என்ன அவனை கூப்பிட்டு என்ன பண்ணிட்டேன்னு சார் கேட்பார். என்ன ஒண்ணா மாமா தேவ மாமா கோச்சிருந்தாரு போட்டுக்க, நீ சும்மா என்ஜாய் பண்ண சொல்லுவர. அந்த ஹார்டியஸ்லையும் ஒரு தத்துவம் இருக்கும். சும்மா என்ஜாய் பண்ண அவன் என்ஜாய் பண்ணுவான். ஓம் சிவோஹம் ஓம் சிவோஹம் ருத்ரநாமம் பஜே. இன்னொரு விஷயம், நமக்கு தான் அப்படி இருக்கா அப்படின்னா, பட்சி ஜாலங்கள்லாம் அவாட்ட விளையாடுற அழகு இருக்கு பாருங்க. நேராக பார்த்துட்டு எத்தனை அம்டீன் டைம்ஸ் பார்த்துருக்கேன். ஆமாம், நந்தவனத்தில் போய் உட்காந்தாச்சுன்னா கொஞ்சம் அப்படி நகர்ந்து உட்காந்துக்கோ அப்படின்னு ஜாட காமிப்பான். ஏன்னா நம்ம முன்னா மனுஷா, அதனால் கொஞ்சம் தள்ளி உட்காந்து கை கால ஆசையாக வந்தால் கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு பார்த்தோன்னா கிடுன்னு அலைஞ்சு கிளி வரும், குருவி வரும், அணில் வரும், எல்லாம் சார்கிட்ட வரும். கையில் அந்த காலத்தில் கையில் இதை வச்சுட்டு கொடுப்பான். அரிசி, கடலை பருப்பு, நிலக்கடலையை உடச்சி ஒரு மாதிரி தூள் பண்ணி வச்சுருக்கு, அதெல்லாம் கொடுப்போம். ஆமாம், அழகாக கையில் வந்து உட்காந்து சாப்பிடும். அணிலுக்கு விருப்பம் இப்படி இது வரிசை வைக்கிற மாதிரி வரிசை வச்சுருவான். அது கையில் இப்படி காம்பா கையில் ஏறிக்கொண்டு இப்படி மெதுவாக வரும். அத்தனை சாப்பிட்டு அப்படியே கீழே இருக்கும், ஜம்ப் பண்ணாது. அது ஆச்சரியம். கிளி வந்து தோளில் உட்காந்துக்கும். ஒரு சிவராத்திரி ஒரு இதுன்னா பெரியவாளை வந்து ஸ்மரிக்காம வந்து சார் இருக்க மாட்டேன். அந்த எங்க அண்ணான்னு சொல்றது அவ்வளோ எங்க அண்ணா அவ்வளோ தெரியும். எங்க அண்ணா மட்டும். நீங்க சார்கிட்ட பேசும்போது சார் வந்து ஏணிப்பிடில் மந்திரத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்காள. ஏணிப்பிடில் புஸ்தகத்தை பத்தியா? புஸ்தகத்தை வாசிக்க சொல்லுவான். உங்கள்கிட்ட மற்ற வெளியில இருந்தா புஸ்தகம், நம்ம கையில இருந்தா ரக்ஷா. இது மாதிரி நான் கேட்டேன் உங்க காலத்துக்கு அப்புறம் என்னன்னா, புஸ்தகத்துல பேசுவேன், புஸ்தகத்தை படி, அது படி வாட் இஸ் வாட்னா வாட் இஸ் நாட்னு தெரிஞ்சுக்கோ. நல்லா குறைச்சாரு ஹிம்சை பண்ணாது. ஒரு டெலிவரி ஆகிட்டா கூட பரவாயில்ல, வந்து அயோக்கியனா இருக்கக்கூடாது. அது மாதிரி சொல்லிதான் சார் வந்து வளர்த்தாரு எல்லாரையும். காது சொன்னாலும் ரொம்ப கேட்டுப்பேன். காது கொடுத்து இப்படி கேட்டுப்பேன். அந்த காது இப்படி தூக்கி அது இப்படி ஆசிப்பார். அந்த தாடியும் அந்த தலைமையில அப்படி ஆகும். அதுலேயே எல்லாம் சரியா போகும். அவர்கிட்ட வந்து அவருடைய அந்த ரகசியம் டேஸ்ட் தெரிஞ்சவங்க அங்கே வருவான். எல்லாருமே வரமாட்டான். அங்கே வரணும்னு தோணிச்சுன்னா அவன் என்னுடைய ஜென்மாந்திர ஃப்ரெண்டு பூர்வ ஜென்மத்து கிடக்காத அந்த காது அவனே கடை சேர்த்தணும். அதனால அந்த மாதிரி ஒரு இந்த நாளில் யாராவது 30% இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதனால லோகத்தில் யார் முக்கியமாக ஒரு சிலருக்கு தான் அவரை தெரியுமே வைங்க. பப்ளிசிட்டிங்கிறது கிடையவே கிடையாது. அது மாதிரி நம்ம என்ன பண்ணிடணுமோ தெரியல. இதோ இந்த ஜென்மாவில் நமக்கு ஒரு சுகர்ணமாக இங்கேயும் பெரிய நெருப்பு சரியா, இங்கே ஒரே ஜாலி, அங்கே ஒரே உஷ்ணம், இங்கே ஒரே ஹாசு. சரிங்களா? என்ன ஓம் சிவோஹம் ஓம் சிவோஹம் ருத்ரநாமம் பஜே. ஒரு நாள் கூட தன்னை பற்றி பேசுனதில் ஒன்று தான் சொல்லியிருக்கார். ஒரு ஒரு டயத்தில் நான் யாருன்னு லோகத்துக்கு தெரிய விட மாட்டேன். நான் யாருன்னு லோகத்துக்கு தெரிய விட மாட்டேன். பெரியவாங்கிற பதத்துக்கு எங்கள் அண்ணா தான். அவனுக்கு அப்புறம் தான் நான் இருந்தேனே லோகத்துக்கு தெரியும்.
அது வரையும் தெரியாது, தெரிய விட மாட்டேன் அப்படின்னா சொன்னான். ஆமாம், விட மாட்டேன். பெரியவாங்கிற சப்தத்துக்கு ஆமாம், பெரியவாக்கு அப்புறம் அந்த சப்தத்துக்கு பெரியவா தான். எங்கள் அண்ணா தான் பெரியவான்னு இல்லை, எங்கள் அண்ணா தான் பெரியவா சப்தம் அண்ணா தான். அதுக்கப்புறம் தான் என்னை பற்றி தெரிய வரும், அது வரையும் தெரிய விட மாட்டேன் அப்படின்னா சொல்லிட்டு இருக்கேன். காஷ்டமௌனம் இருந்தாலும் அப்படிதான், ரொம்ப காஷ்டமௌனம் நிறைய இருக்கும். அப்போ அவருடைய கண்ண பியூப்பிள் பார்த்தா சாதாரணமாக இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். காஷ்டமௌனத்தில் பார்த்தா அப்படியே சுருங்கி ரொம்ப ஒரு சின்னதாக, ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த ஓட்டு. திருவண்ணாட்டு போயிட்டு வா, பகவான் இருக்க, கோவிந்தபுரம் போயிட்டு வா, பெரியவா இருக்கா, பெரியவாளை வச்சுக்கோ, பெரியவாளை ஸ்மரிச்சு போயிருக்கோம், அண்ணா பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்லி. அது பெரியவா தான் சாருக்கு வந்து அல்டிமேட் பெரியவா தான்.